ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இப்போ நான் போட்டிருக்க இந்த குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. சும்மா ஒரு சேஞ்ச்காக தான் சுவிங் ரூம்ல இருக்க இந்த மிரர்ல இருந்து வைட் ஆங்கிள் ஷாட் நான் எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். குர்த்தி மேக்கிங்காக நான் எடுத்திருக்கிறது 2 meters ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக். ஃபர்ஸ்ட் நான் ஃபேப்ரிக்கை ரிவர்ஸ்ல திருப்பிக்கிறேன். ஃபேப்ரிக்கோட ஒரு சைட்ல இருந்து இப்படி 2 folded-ஆ மடிச்சு போட்டிருக்கேன். இதுதான் க்ளோஸ்டு சைடு வியூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் மெஷர்மெண்ட் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஃபேப்ரிக் மார்க்கிங்காக நான் எடுத்திருக்கிறது வேக்ஸ் சாக். சோஃபார் நான் சுவிங் டியூட்டோரியலில் யூஸ் பண்ணது ரெகுலர் சாக் தான். பட் ஃபார் அ சேஞ்ச் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வேக்ஸ் சாக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் மெயின்லி பிகாஸ் இந்த பர்டிகுலர் காட்டன் ஃபேப்ரிக் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ நம்ம ரெகுலர் சாக் போட்டு மார்க்கிங் பண்ணோன்னா அதர் சைடில் அது கண்டிப்பாக தெரியும். பட் இந்த வேனிஷிங் ஆர் வேக்ஸ் சாக் நம்ம யூஸ் பண்ணும் போது ஃபுல்லாக நம்ம மார்க்கிங்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்ஸ் அயன் பண்ணோம்னாலே அந்த மார்க்கிங் எல்லாம் ஃபுல்லி கிளியர் ஆகிடும். நம்ம ரெகுலர் சாக்ல அப்படி வராது. ரொம்ப தின் ஃபேப்ரிக்ல ரெகுலராக யூஸ் பண்ணுற சாக் நம்ம போட்டோம்னா அதர் சைடு அது கண்டிப்பாக தெரியும். வாஷ் பண்ணா மட்டும்தான் அது போகும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷோல்டருக்கு ஃபர்ஸ்ட் 7 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் 7 inchesக்கு இன்னொரு மார்க் பண்ணிடுறேன். இந்த மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1/2 inch லெஸ் பண்ணிட்டு 6.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 6.5 inches மார்க்டு பாயிண்ட்டையும் ஷோல்டரோட 7 inchesக்கான மார்க்கையும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு லைன் டிரா பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து 2 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன லைன் டிரா பண்ணிக்கிறேன். 2 inchesக்கான இந்த பாயிண்ட்ல இருந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க இருந்து 1 inchக்கான ஒரு கிராஸ் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த பாயிண்ட்ல இருந்து 1 inchக்கான ஒரு கிராஸ் மார்க். இப்போ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணிக்கிறேன். அகைன் இங்க மார்க் பண்ணியிருந்த 1 inchக்கான மார்க்டு பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் நான் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்லைன் வித் 4 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்க 3 inches தான் ஷோல்டர் வித்துக்கான மெஷர்மெண்ட். இதுல சைட்ல 1/2 inches சுவிங் அலவன்ஸ் போக பேலன்ஸ் நமக்கு 2 inches ஃபைனலி இருக்கும். நெக்ஸ்ட் நெக்குக்கான டெப்த் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்குக்கு 3 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு 5.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்குக்கு ரவுண்ட் ஷேப்ல நான் டிரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் இப்போதைக்கு டெம்பரரியா ரவுண்ட் ஷேப்ல டிரா பண்றேன். பிகாஸ் இந்த வீடியோல ஃபார் அ சேஞ்ச் நான் கேன்வாஷ்ல நம்ம நெக்லைன் டிரா பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ண எப்படி இருக்கும்ன்றதை காட்டுறேன். நெக்ஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் 10 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 inchesக்கு ஒரு மார்க் ஃபார் சுவிங் அலவன்ஸ். நெக்ஸ்ட் ஹிப் லைன் கர்வுக்கான வேஸ்ட் பாயிண்ட் 15 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அகைன் 15 inchesக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் டிரா பண்ணிக்கிறேன். வேஸ்ட் வித் 9 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 inches எக்ஸ்ட்ரா ஃபார் சுவிங் அலவன்ஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹிப் லென்த் சைடு ஸ்லிட் ஓப்பன் வரும் இல்லையா, அதுக்கான ஹைட் 22 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். ஹிப் லைன் வித் 11 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 inches எக்ஸ்ட்ரா ஃபார் சுவிங் அலவன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ டாப்புக்கான ஓவரால் ஹைட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு 41 inches வருது. நான் அந்த ஹைட்டே விட்டுடுறேன். இப்போ ஸ்லிட் ஓப்பன் மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஸ்லைட் கர்வியா நான் டிரா பண்ணிக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்கான இந்த மார்க்டு பாயிண்ட்ஸை ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் சூவிங் அலோவன்ஸ்க்கான லைன்ஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ் லைன் டிரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 1/2 inchக்கான அலோவன்ஸ் மார்க் பண்ணிட்டு அகைன் இன்னொரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக் கட் பண்ணிடலாம். பேக் ஆர்ம் ஹோல் அண்ட் பேக் நெக் லைன் கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள இருக்க ஃபேப்ரிக்கை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதுதான் பேக் பீஸ்க்கான ஃபேப்ரிக். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃப்ரண்ட் நெக் லைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேன்வாஷ்ல ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ஃபேப்ரிக்கை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்ல ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் ஸ்லீவ் தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். சாம்பிள் ஃபோட்டோவில் பஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஃப் தான் வைக்க போகிறேன்.
அண்ட் ஃபோட்டோவில் இருக்க ஸ்லீவ் எல்போக்கு மேலே இருக்குது. பட் நான் 13 inches ஆஃப் ஹைட் வைக்க போகிறேன். வித் 1.5 inches ஆஃப் இந்த பார்டர் பட்டி ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ்ஸ்க்கான ஃபேப்ரிக் இப்படி 2 folded மடிச்சு போட்டிருக்கேன். ஃபேப்ரிக்கான ஓவரால் ஹைட் வந்து 15 inches வருது. ஃபேப்ரிக்கோட இந்த சைடில் தான் நான் அந்த ஓப்பன் ஹோல் பேட்டர்ன் ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபேப்ரிக் ஸ்லிப் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் பின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 13 inches ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 1/2 inch அலவன்ஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட டாப்ல எனக்கு 2 inch அலவன்ஸ் இருக்கு. இந்த 1/2 inch அலவன்ஸ் மார்க்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லோவர் பார்ட்ல சின்ன சின்னதா ஃப்ரில்ஸ் வைக்க போறேன். ஸோ அதுக்காக 8 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 2 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபார் சூவிங் அலவன்ஸ். இப்போ ஸ்லீவோட டாப் ஆங்கிள் இருந்து 2 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். இந்த லைன்ல இருந்து 3 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். தென் அகைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு 3 inchesக்கு இன்னொரு மார்க். மார்க்டு பாயிண்ட்ஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ண லைன் மேல 9 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 inchesக்கு ஒரு மார்க் ஃபார் சூவிங் அலவன்ஸ். 9 inchesக்கான மார்க்ல இருந்து ஒரு கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கிராஸ் லைனோட மெஷர்மெண்ட் 9.5 வருது. அதோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு சைட்லயும் 1 inchக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து பெண்ட் ஆகுற மாதிரி நான் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 inch அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் நான் ட்ரா பண்றேன். கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பிங்க் சாக் யூஸ் பண்றேன். இப்போ பஃப்கான மார்க்கிங்காக 1.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு சின்ன கர்வ் ட்ரா பண்ணி ஸ்லீவோட ஆர்ம் ஹோலோட நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பஃப்கான எக்ஸ்ட்ரா அலவன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லீவுக்கான சூவிங் அலவன்ஸுக்கான லைன்ஸ் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஹோல்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் 3 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு 3 inchesல இருந்து both the sides half அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிடுறேன். இப்போ 2 inchesக்கான மார்க் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த 2 inchesல தான் நான் கர்வ் ட்ரா பண்ணி கட் பண்ண போறேன். வெரி தின் கர்வ் தான் நான் ட்ரா பண்றேன். இப்போ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு இங்க வர போற பட்டிக்கான ஃபேப்ரிக் கட் பண்ணலாம். இதுல 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. அதை நான் இப்படி சிங்கிள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைன்ல இருந்து 4 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மேல அகைன் 4 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 6 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 2 inchesக்கு ஒரு மார்க் ஃபார் சூவிங் அலவன்ஸ். மார்க்டு பாயிண்ட்ஸ்ல இங்க ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இது நான் சைட்ல தனியா எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்ல நெக்லைன் ஃபினிஷிங்க்கு தேவைப்படுற பிட்ஸ் இப்போ கட் பண்ணிடலாம். இதுல 2 லேயர் ஃபேப்ரிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 10 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஃபேப்ரிக் வித் 7 inches இருக்கு. இது போதும். 10 inchesக்கான மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுல 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்காக சைட்ல நான் கட் பண்ணிடுறேன். இந்த பிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல சின்னதா ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டு பீசஸ் கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ்ல வர இந்த ஹோல்கான ஃபினிஷிங்காக தான் இந்த கட் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் கட்டிங் பார்ட் ஃபுல்லி ஓவர். இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்லைன் ஃபினிஷிங்கான கட் பீசஸ்ல நான் ஆல்ரெடி கேன்வாஸ் ஷைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கான டிசைன் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸ்ல சென்டர் பாயிண்ட்டை நான் இப்படி மடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 4 inches வித்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 5.5 inches டெப்த்துக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 4 inchesக்கு அகைன் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸ்க்கு நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். இந்த லைன்ல 2.5 inchக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட் 2.5 inch வரைக்கும் கர்வ் ட்ரா பண்றேன். நெக்ஸ்ட் 2.5 inchக்கான பாயிண்ட்ல இருந்து நெக்கோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நான் இந்த சைட்லயும் ஃபுல்லா மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். குர்த்தியோட ஃப்ரண்ட் பீஸ்ல இப்போ நான் ரெடி பண்ண நெக்லைன் பிட்டை பிளேஸ் பண்ணிடுறேன். குர்த்தியோட சென்டர் பாயிண்ட்டும் நெக்லைனோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்னா வர மாதிரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்லைனோட எல்லா சைட்ஸ்லயும் ஃபேப்ரிக் தனியா பிரிஞ்சு வராம இருக்க நான் பின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிரா பண்ணியிருக்க நெக் ஷேப் மேலேயே ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடலாம்.
இப்போ போட்ட ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கொஞ்சமா அலோவன்ஸ் விட்டுட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்லைனோட ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி குட்டி குட்டியா கிராஸ் கட்டிங்ஸ் நான் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த கட் பீஸ்க்கான ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு நெக்லைனோட எட்ஜஸ்ல வர மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போ ஃபேப்ரிக் அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பிட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை 1/2 இன்ச் அலோவன்ஸ்க்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். விட்டிருந்த 1/2 இன்ச் ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுட போறேன். சேம் இதே மாதிரி பேக் நெக்கும் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ்ல வர இந்த ஹோல்கான ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன ஃபேப்ரிக் கட் பீஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் ரிவர்ஸ்ல திருப்பிட்டு ஃபேப்ரிக்கோட 2 ஃப்ரண்ட் ஃபேஸிங்க ஒன்னா இருக்க மாதிரி வச்சுட்டேன். இப்போ இந்த ஹோலை சுத்தி ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். ஹோலோட சென்டர்ல ஒரு கட் பண்ணிடுறேன். இப்போ போட்ட ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி சுத்தி நான் கிராஸ் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு சேம் நெக் லைன்ல எப்படி நம்ம எட்ஜ்ல ஸ்டிச் பண்ணமோ அது மாதிரி பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவ் ரிவர்ஸ்ல திருப்பிட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை 1/2 இன்ச் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிட்டு சேம் நெக் லைன்ல எப்படி நம்ம சிங்கிள் ஃபோல்டடா பண்ணி ஃபினிஷிங் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இதை நான் ஃபினிஷிங் கொண்டு வரேன். இந்த ஓப்பன் ஹோல் ஜாயிண்ட் ஆற மாதிரி எட்ஜில் ஒரு குட்டி ஸ்டிச் நான் போட்டுடுறேன். ஸ்லீவ் பட்டி ஒர்க்காக கட் பண்ண ஃபேப்ரிக்லயும் திக்னஸ்க்காக நான் கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பட்டி ஃபேப்ரிக்ல 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி மடிச்சு விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுடுறேன். இப்போ ஸ்லீவ் பீஸ்ல ஹோலோட ஒரு சைட்ல நான் இப்படி ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கிறேன். தென் அகைன் அங்கிருந்து 1 இன்ச் கேப் விட்ட மாதிரி இன்னொரு ஃபோல்டு, தென் அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். டோட்டலா 3 ஃபோல்டிங்ஸ். சேம் இதே மாதிரி நான் அந்த சைட்லயும் 3 ஃபோல்டிங்ஸ் பண்ணிடுறேன். ஃபோல்டிங்ஸ் பிரிஞ்சு வராம இருக்கணும்ன்றதுக்காக நான் ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இதுல பட்டி அட்டாச்மெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை சென்டரா நான் ஃபோல்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பட்டி ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நான் ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த பட்டி ஃபேப்ரிக்ல 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு நல்லா அழுத்தமா நான் மடிச்சு விட்டுடுறேன். இப்போ இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு மேல ஓவர்லாப் ஆகிற மாதிரி அந்த ஃபேப்ரிக் தெரியாத மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஃபுல் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுடணும். பட்டிக்கான இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வரும். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் நான் போட்டுடுறேன். ஸோ ஸ்லீவ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் பீஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் அண்ட் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் ஒன்னா வர மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவ் அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு குட்டி ஃபோல்டு நான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பஃப் ஸ்லீவ்க்கான ஃபோல்டிங். ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்ல இருந்து 1 இன்ச் கேப் விட்ட மாதிரி செகண்ட் ஃபோல்டு நான் பண்ணிக்கிறேன். அகைன் அங்க இருந்து 1 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிடுறேன். ஸ்லீவை திருப்பி வச்சுட்டு நான் அகைன் போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போ ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அகைன் நான் இந்த சைடுக்கான 3 ஃபோல்டிங்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு சென்டர் பாயிண்ட் இருந்து தானே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நான் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிடணும். ஸோ 2 சைடும் ஸ்லீவ்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி ஓவர்லாக் ஃபினிஷிங்கும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவோட சைஸ் 6 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ டாப்போட சைட் ஸ்டிச்சிங்காக நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். டாப்போட சைட் ஸ்லிட் மார்க்கிங்ல வந்து நான் நிறுத்தியிருக்கேன். இந்த மார்க்கிங் பாயிண்ட்ல இருந்து டாப்போட எண்டிங் வரைக்கும் ஸ்லைட்டா கிராஸா கொண்டு வந்து டாப்போட எண்டிங் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறேன். சேம் இதே மாதிரி டாப்போட அதர் சைட்லயும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். டாப்போட 2 சைட்லயுமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெடி பண்ற குர்த்தி ஜீன்ஸ்க்கு போடுறது தான். ஸோ ஒரு சைடு தை ஓப்பனிங் பிளான் பண்ணியிருக்கேன்.
கீழே இருந்து 17 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். வித் 6 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஃபேப்ரிக்கோட எண்டிங் வரைக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சி நான் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா ஃபார்ம் ஆகிற மாதிரி கை வச்சு நான் நல்லா அழுத்தி விட்டுடுறேன். 17 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி ரொம்ப ஸ்லைட்டான கிராஸ் லைனா நான் ட்ரா பண்றேன். ஸ்லீவோட எண்டிங்ல வந்து 1/2 இன்ச் அலவன்ஸ்ல வந்து முடிகிற மாதிரி இந்த லைன் நான் ட்ரா பண்றேன். ட்ரா பண்ண கிராஸ் லைனை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதில் கட் பீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரணும். எக்ஸஸாக இருந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல இருந்து நான் இப்படி கட் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் கம்மியாக இருந்ததுனால நிறைய கட் ஜாயின்ட்ஸ் கொடுத்து தான் நான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கோட 2 ஃப்ரண்ட் ஃபேஸிங்கும் ஒரே சைடில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக கிராஸ் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை பின்னாடி தள்ளிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்டு பண்ணிட்டு சேம் நெக் லைன்ல நம்ம எப்படி ஃபினிஷிங் கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடணும். ஸோ ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். தை ஓப்பனிங்காக நம்ம விட்டுருந்தது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் எப்படி இருக்கும்ன்றது இப்போ நான் ஃபேப்ரிக் திருப்பிட்டு காமிக்கிறேன். குர்த்தியோட 2 சைடு ஸ்லிட்ஸுமே நான் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தை ஓப்பனிங்காக விட்டுருக்கேன். இந்த ஸ்லிட் ஹைலைட்டடாக தெரியணுன்றதுக்காக தான் நான் சைடு ஸ்லிட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இந்த குர்த்தி நான் ஒன்ஸ் போட்டு பார்க்குறேன். கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சைடு ஸ்லிட்ஸ் நான் இப்போவே ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். குர்த்தி ஏன் எனக்கு இவ்வளோ லூஸாக இருக்குன்னா, செந்தில் காமெடியில் வரும்ல, மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டுட்ருக்க ட்ரெஸ் எந்துன்ற மாதிரி இப்போ நான் போட்டுட்ருக்க ட்ரெஸ் என்னோட சிஸ்டரோடது. இப்போ நான் ரெடி பண்ண குர்த்தியோட சைஸ் எம், பட் என்னோட பாடி சைஸ் எஸ். அதுதான் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஃபுல் ஸ்டிச்சிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட பாடி ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பேன். தென் போட்டு ஸ்டிச்சை பிரிச்சுட்டு ட்ரெஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த சைடு ஸ்லிட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுது. குர்த்தியை ரிவர்ஸில் திருப்பிட்டு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 21 இன்ச்சஸ் லென்த்துக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்டு பாயிண்ட் வரைக்கும் குர்த்தியோட சைடு ஸ்லிட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சஸை இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நான் ஃபாஸ்ட்டாக பிரிக்க போகிறேன். குர்த்தியோட சைடு ஸ்லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடணும். ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குர்த்தியோட சைடு ஸ்லிட் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி அந்த சைட்லேயும் பண்ணிடணும். இப்போ ஃபைனலி குர்த்தியோட பாட்டம் லேயரை டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடுறேன். பாட்டம் லேயர் ஃபுல்லாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் இட், குர்த்தி ஸ்டிச்சிங் ஓவர். இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண போகிற குர்த்தியில் பைப்பிங் அண்ட் பட்டன் ஒர்க் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதான் சிவிங் ரூமில் இருக்க பீரோவில் நான் தேடுற அந்த கலருக்கான ஃபேப்ரிக் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்னோட சிவிங் ரூமோட டீட்டெயில்டு வீடியோ ஒரு 1 இயர் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இந்த மிரர்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஓகே, இப்போ பீரோக்குள்ளே நான் தேடுற அந்த கலரோட ஃபேப்ரிக் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பீரோ ஃபுல்லாகவே எனக்கு தேவையான டெய்லரிங் ஐட்டம்ஸ் அண்ட் யூடியூப்க்கு நான் யூஸ் பண்ணுற ட்ரைபாட், ரிங் லைட்ஸ் இது எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாமே யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் பிட்ஸ். என்னைக்காவது பைப்பிங் ஒர்க்குக்கெலாம் தேவைப்படும்ன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் இதை அப்படியே மடித்து வச்சுருக்கேன். இப்போ நான் நல்ல ஒரு பிரைட் ரெட்டுக்கான ஃபேப்ரிக் தான் தேடிட்டுருக்கேன். இப்போ மேலே இருக்க இதே மாதிரியான ஃபேப்ரிக்கில் க்ரீன் கலர் தான் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெட் கலரில் எனக்கு 2 ப்ளவுஸ் பிட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் எது அந்த ரெட்டோட நல்ல மர்ஜ் ஆகுதோ அந்த கட் பீஸ் தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். ஃபேப்ரிக் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இந்த 2 ரொம்ப நல்லாவே மர்ஜ் ஆகுது. ஸோ நான் அதையே எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங் நான் பிளான் பண்ணபடி வரலை. நெக்கில் பைப்பிங் ஒர்க் நான் ட்ரை பண்ணேன். பட் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே இருக்க கேன்வாஷ் ஒயிட் அப்படியே நல்லா தெரியுது. ஸோ ஃபேப்ரிக்கோட ஃபினிஷிங் நீட்டாக வரல. பைப்பிங் ஒர்க் சொதப்பினதுனால சேம் நான் குர்த்தியோட ஃபேப்ரிக்லேயே நெக்லைன் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட டிஐஒய் ஸ்டஃப்ஸ் மேக்கிங்கான பேக் ட்ராப்பாக நான் இந்த டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன்.
முன்னாடியெல்லாம் ஃப்ளோரில் வச்சு தான் மெஷர்மெண்ட் மார்க்கிங் அண்ட் டிஐஒய் ஸ்டஃப்ஸ் மேக்கிங், பேங்கிள்ஸ் மேக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இதில் டிஸ்டர்ப் ஆன ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு, இது வந்து கிளாசி டைல்ஸ். ஸோ லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அப்படியே தெரியும். எனக்கு ரிங் லைட்டோட ரிஃப்ளெக்ஷனும் தெரியும், இந்த டியூப் லைட்டோட வெளிச்சமும் எனக்கு அதில் தெரியும். அது எனக்கு என்னமோ டிஸ்டர்பிங்காக இருந்தது, எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் டேபிளில் பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறேன். நான் எடுக்கிற டுட்டோரியல் வீடியோஸ்க்கான பேசிக் செட்டப் இது தான். ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், அதில் நான் ரிங் லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ட்ரைபாட், டாப் ஆங்கிள்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ட்ரைபாட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரைபாட் அண்ட் ரிங் லைட் ரெண்டுமே நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறதுனால வீடியோ லிங்க்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.